தன் ஆதரவாளர்கள் சிலருக்கு சீட்டு ஒதுக்க விடுத்த கோரிக்கைக்கு அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும்படி முதல்வர் ஸ்டாலின் கூறியதால் அதிருப்தி அடைந்த பன்னீர்செல்வம் திமுகவில் சேரும்படி கேட்டதையும் நிராகரித்துள்ளதாக தகவல் வரப்பட்டுள்ளது. காசி, அயோத்தி உட்பட இந்து கோயில்கள் மீது தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சதி. உளவுத்துறை எச்சரிக்கையின் காரணமாக அந்த கோயில்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் வறுமை விகிதம் கடந்த 6 ஆண்டுகளில் 7% அதிகரித்துள்ளதாக பாகிஸ்தான் அறிக்கை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிமோனியா பாதிப்பு அதிகரித்து வருகிறது. பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. முதியோர்கள், இணை நோயாளிகள் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். லேசான பாதிப்பு என அலட்சியம் காட்டாமல் உடனடியாக அருகிலுள்ள டாக்டரிடம் சிகிச்சை பெற வேண்டும் என பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தனக்கு எதிரான நீதிமன்ற தீர்ப்பால் வரிகள் ரத்தானதால் கோபமடைந்த டொனால்ட் ட்ரம்ப் நேற்று கூறியது: வரியை ரத்து செய்து தீர்ப்பளித்த 6 நீதிபதிகள் நாட்டின் அவமானம். அவர்கள் முட்டாள்கள், நாய்கள். வரி விதிப்புக்கு எதிராக தீர்ப்பளித்த நீதிபதிகள் தேசப்பற்று இல்லாதவர்கள். அரசியலமைப்புக்கு அவர்கள் துரோகம் செய்து விட்டனர். நீதிமன்றம் வெளிநாட்டு சக்திகளின் செல்வாக்கிற்கு அடிபணிந்து விட்டது. அமெரிக்காவை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் வெளிநாடுகளுக்கு இந்த தீர்ப்பு மகிழ்ச்சியை தந்துள்ளது. இந்திய நிறுவனங்களுடன் நீதிபதிகள் கைகோர்த்துள்ளனர். இந்த தீர்ப்பு என் கைகளை கட்ட முடியாது. புதிய 10% வரி விதிப்பின் வாயிலாக இன்னும் வலுவாக பதிலடி கொடுப்பேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். இதைத் தொடர்ந்து அனைத்து நாடுகளுக்கும் 10% வரி விதிப்பதாகவும் இது 155 நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். அதன் வாயிலாக உலக நாடுகளுக்கு நேற்று காலையில் 10% வரி விதித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மாலையில் அதை 15% உயர்த்தி அறிவித்துள்ளார். வங்கதேசத்தின் புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் பொறுப்பேற்றுள்ள நிலையில் கடந்த 2 மாதங்களாக முடங்கியிருந்த விசா சேவைகளை இந்தியாவில் மீண்டும் வங்கதேசம் துவக்கியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கிரேட்டர் நொய்டாவில் உள்ள கௌதம புத்த நகரில் வட மாநிலங்களின் முதல் செமிகண்டக்டர் ஆலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை நேற்று பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். நேற்றைய விலை: தங்கம் 1 கிராம் 14,680, வெள்ளி 1 கிராம் 290 ரூபாய்.